வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு ஆன்லைன்ல அதுவும் 2 நிமிஷத்துல எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்குது, நெக்ஸ்ட் இந்த கார்டை எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து நிறைய அப்டேட்ஸை அவங்களே வந்து வெப்சைட்ல அப்டேட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அது வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஸோ உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டை நம்ம சொல்ற இந்த ஒரு மெத்தட் மூலமா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெறும் 530 ரூபா சார்ஜஸ்ல நீங்க வந்து கார்டு வந்து வாங்கிட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் சைட்டில் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப் பூர்விகா மொபைல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு மொபைலை நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டில் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச டாக்குமெண்ட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1500 2000 வரைக்கும் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரெண்ட். இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி கார்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு ஷாப்புக்கு போயிட்டு பொதுவாக அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பையும் அவங்களே எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ போடணுமோ போட்டு அவ்வளோதான். அப்போ அதில் வந்து பெருசாக வந்து ஃபீ எதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இதை வந்து நம்ம டேரெக்டாக அவங்க போய் பண்ணும்போது அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரித்த வரைக்கும் 2000 வரைக்கும் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது வெறும் 530 ரூபாயில் நீங்கள் வந்து பண்ணிட முடியும். இதை ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஆனுவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது, ஹிடன் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபேக் தான். ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்த அந்த லோன் அமௌண்ட்டை ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டில் பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் வந்து லேட் பேமெண்ட், டிலே பேமெண்ட் இது மாதிரி போட்டு பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் தானாகவே வரும். ஸோ பிரச்சனைகள் நம்மகிட்ட இருந்தால் கிரியேட்டட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் கரெக்டாக பே பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட பர்சனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அதே ஓல்டு ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி. அடுத்தது பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஆப்ஷனல் தான் ஆனால் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு. நீங்கள் வந்து ரூரல் ஏரியா அதாவது வில்லேஜில் இருந்தால் கூட இந்த கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு சிட்டிலலாம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அடுத்தது உங்களோட சிட்டி நேம், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்கம் ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ண பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மினிமமான அமௌண்ட் ஒரு 40,000 அப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு பொருளை வந்து இஎம்ஐல எடுத்து அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டோட கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இல்லை 70,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அகைன்ஸ்ட் நீங்கள் லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களோட கார்டுக்கான லிமிட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அப் டு 3 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கார்டு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபிசிக்கல் கார்டெலாம் ஸ்டாப் பண்ணி பல வருஷம் ஆச்சு. இந்த கார்டு லான்ச் பண்ண கொஞ்சம் வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இவங்க ஃபிசிக்கல் கார்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபிசிக்கல் கார்டு கிடையாது, ஒன்லி விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான். உங்களோட மொபைல் நம்பரில் இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆஃப்லைன் ஷாப்பில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி ஓடிபி கொடுத்தாச்சுனாலே உங்களுக்கான லிமிட் வந்துடும். ஸோ அதில் எந்த பொருளை நீங்கள் எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஷாப்லேயே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களோட மொபைலில் மட்டும் இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து கார்டு வந்து காமிச்சது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் கார்டு வந்து காமிக்காமல் அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அந்த மாதிரிலாம் வந்து வேறு ஏதாவது இல்லை வந்துட்டு வாலெட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை
இல்லை வந்து அதர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமிக்கும். அப்படிலாம் காமிச்சதுன்னா அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. வேற இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். உங்களை தேவையில்லாமல் ₹600 ₹700 கட்ட சொல்லும். அதெல்லாம் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு காமிச்சுது அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட் வந்து ₹530 பே பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டிஜிலாகரை பேஸ் பண்ணி இதுக்கு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வித் டிஜிலாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாகருக்கு ரீடைரக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் இங்கே வந்து காமிக்கும். இங்கே ஆதார் அப்படிங்கிற இடத்துல டிக் ஆகாமல் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபெச்சிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். இல்லை உங்களோட அட்ரஸ் வந்து வேறு ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நோ மை கரண்ட் அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட புது அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அட்ரஸ் தான் என்னோட பெர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அதனால் அதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர், ஃபாதர், பான்ஸ் அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இங்கே என்ட்ரு பண்ணணும். மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா மதர் நேம் என்ட்ரு பண்ணணும். ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணணும். பான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேமை இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். அதை என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்களோட பேன் கார்டு நம்பர் எல்லாமே இது மாதிரி காமிச்சது. கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இது வந்து புது ஸ்டெப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் வராது. இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கான ஜாயினிங் ஃபீ, ஒன் டைம் ஜாயினிங் ஃபீயை நம்ம வந்து பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹530 பே பண்ண சொல்லுது. ஸோ அதை வந்து பே பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. யுவர் இன்ஸ்டன்ட் இஎம்ஐ கார்டு கேன் பி யூஸ்ட் அட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்க, இந்த ஒரு பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்த வரலையும் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் எப்போவுமே ஆஃப்லைன் ஷாப்பிங் தான். அதாவது உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொபைல் ஷாப் இல்லை எலக்ட்ரானிக் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செகண்ட் இஎம்ஐ தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஷாப்பிங் சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த கார்டை ₹1 கூட இனிஷியல் பேமெண்ட் இல்லாமல், அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐல பொருள் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இ-காமர்ஸ் வெப்சைட் ஃப்ரம் செகண்ட் டிரான்சாக்ஷன் ஆன்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2வது டிரான்சாக்ஷனில் இருந்து தான் நம்ம வந்துட்டு ஆன்லைனில் நம்ம வந்து ஷாப்பிங் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். இதுக்கு வந்து யூபிஐ இல்லைனா டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இதில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களுக்கான ₹530 பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூபிஐ ஆப்ஷன் வந்து இங்கே காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஸை யூஸ் பண்ணி பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ₹530 பே பண்ணிட்டேன். பே பண்ணதுமே நம்மளுக்கான கார்டு நம்பர் வந்து ஜெனரேட் ஆகிருச்சு பாருங்க. அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்க்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட்லலாம் என்ன பண்ணணும்னா நம்ம கார்டுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்டு வந்து ஆக்டிவ்னு வரும். பட் இன்னைக்கு ரேஞ்சில் நீங்கள் வந்து அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டோட அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட கார்டு டீட்டெயிலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சார் ஆப்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த மொபைல் நம்பரை இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ₹500 பே பண்ணதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்லேருந்து நமக்கு வந்து மெசேஜ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ₹530 ரிசீவ்டு ஃப்ரம் யுவர் டிஜிட்டல் இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு ஃபீ. நவ் யுவர் கார்டு இஸ் ஆக்டிவ் இன் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட்டுக்கு வரும், இல்லைனா வராது. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா in store transaction on cashless free easy EMI, your card will be get activated for online transaction post successful completion of first transaction at store
ஆர் கம்ப்ளீட் த ஆன்லைன் வீடியோ கேஒய்சி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ கேஒய்சி வந்து பண்ணியாச்சு அப்படின்னா அப்போது ஆன்லைனில் வந்து நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அது பண்ணியாச்சுன்னா நமக்கான அந்த ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கார்டும் ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பில் போயிட்டு நம்ம எத்தனை மாதம் இஎம்ஐ வேணும் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ண போதும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து மட்டும் இதில் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டாம், அந்த ஆப்ஷனை வந்து இப்போ வந்து ஆன்லைனில் இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது எலக்ட்ரானிக் ஸ்டோரில் போய் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மொபைலோ இல்லை லேப்டாப்ஸோ வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி எடுத்து எவ்வளோ லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பகுதி அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் வந்து இனிஷியல் பேமெண்ட் இல்லாமலாம் பொருள் தர மாட்டாங்க. அந்த நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பொருளில் 3ல் ஒரு பகுதி இல்லைன்னா 4ல் ஒரு பகுதி அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க இனிஷியல் அமௌண்ட்டாக. அதை பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ போடணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை மந்த்துக்கு அவங்க இஎம்ஐ போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து அந்த ஸ்டோர்லேயே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்களோட ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். முன்னாடி இதை வந்து நம்ம பண்ணுவோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோரில் போய் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைனா வீடியோ கேஒய்சி பண்ண சொல்கிறாங்க. வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபியூச்சரோ ஆப்ஷனையும் அவங்க வந்து ஆப்ஸில் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்க தேவையும் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சொல்கிற மாதிரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ஷாப்பிங்கில் இருந்து உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அது வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டில் வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டில் அந்த பொருளை வாங்க முடியும்னா நீங்கள் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐலே வாங்கிக்கலாம். இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற அந்த அப்டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டு அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ நான் அதை வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இஎம்ஐ அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டை பார்க்கலாம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து காமிக்குது பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது ஆட்டோ டெபிட் செட்டப்பை மட்டும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஜாஜ் இஎம்ஐ கார்டில் 1000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபருமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே, அதாவது 15 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு பர்ச்சேசிங் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கேஷ்பேக் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்ன் ரிவார்ட்ஸ் கார்டு ஆன் கெட் ஃப்ளாட் 1000 rupees கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 நாளை தாண்டி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேஷ்பேக் வந்து கிடைக்காது. ஸோ இப்படி தான் வந்து கேஷ்பேக்கையும் நம்ம வந்து கிளைம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஆட்டோ டெபிட் செட்டப்பை நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை நம்ம பண்ண தேவை கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணலைன்னா அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அப்லோட் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து நீங்கள் எடுக்கும்போது நான் சொல்கிற 2 அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமாக ஆட்டோ டெபிட் செட்டப்பை போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக பண்ணுங்கள். இந்த 2 அப்ளிகேஷன்லையுமே அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 2யுமே பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching.